ஹலோ வியூவர்ஸ். ரொம்பவே பறந்து விரிஞ்சிருக்கக்கூடியது தான் கடல். இதுல பல உயிர்கள் வாழுது. அதுல எது ரொம்பவே பலம் வாய்ந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? டால்பின்ஸ். இதுல பல பேர் இருந்தாலும் கூட குறிப்பா சொல்லப்படுற பேர் ஓர்கா அப்படிங்கிற பேர். இதுக்கு லத்தீன் லாங்குவேஜ்ல பாதாள உலகின் கடவுளான ரொமனிய கடவுள் ஓர்கஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த பெயருக்கு பின்னாடி அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. திமிங்கலங்கள், டால்பின்கள், ஓர்காக்கள் இப்படி எல்லாமே ஒரே ஒரு குடும்ப வட்டத்துக்கு கீழே தான் வரும். இதுல ஓர்கா அப்படிங்கிறது 6 to 8 மீட்டர் நீளமும் 6000 கிலோ எடையும் கொண்டது. இந்த ஓர்கா குடும்பத்துல 2 to 30 ஓர்காக்கள் வரைக்கும் இருக்குமா. இதுங்க சில மீன் வகை, பெண் குயின்கள்ல இருந்து திமிங்கலங்கள் வரைக்கும் உணவா எடுத்துக்குமா. இந்த ஓர்கா கூட்டம் எப்பவுமே ஒன்னா ரொம்ப ஒற்றுமையா தான் வேட்டையாடுங்களாம். இதுங்க எப்பவுமே தாய்வழி சமூகமா தான் இருக்குங்களாம். சரி, இப்ப ஓர்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிரினத்துடைய உணவு பட்டியலுக்கு வருவோம். தி கிரேட் ஒயிட் ஷார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சுறாவே இந்த ஓர்காவுடைய உணவு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சுறாவை பார்த்து மத்த கடல் ஜீவராசிகள் எல்லாமே அலறும். ஆனா அந்த சுறாவே ஒரு உயிரினத்தை பார்த்து அலறுது அப்படின்னா அது ஓர்கா மட்டும்தான். ஓர்கா என்னமோ சுறாவை விட ரொம்ப பெருசுதான். ஆனா ஓர்காவை விட அதிக கூர்மையான பற்களும் 1000 கிலோ எடையும் கொண்டதுதான் சுறா. ஆனா அப்பேற்பட்ட சுறாவையே தன்னுடைய வேகத்தாலையும் விவேகத்தாலையும் தாக்கி உடல்ல தலைகீழா திருப்பி 2 கிழிச்சு அதனுடைய கல்லீரலை மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கேயே அப்படியே உடலை விட்டுட்டு போயிருங்களாம் ஓர்கா கூட்டம். இப்படி நிறைய சுறா மீன் சடலங்கள் கல்லீரல் மட்டும் இல்லாம கரை ஒதுங்கி கிடக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்குள்ள ஓர்காக்கள் ஏன் சுறாக்களுடைய கல்லீரலை மட்டும் சாப்பிடுது அப்படிங்கிற கேள்வி வரும். அதுக்கு காரணம் சுறாக்களுடைய கல்லீரல்ல இருக்கக்கூடிய ஸ்குவாலின் அப்படிங்கிற தாது பொருள். இது ஓர்காக்களுடைய உடல் செயற்பாடுகளை சரியா வச்சுக்க உதவுது. ஒருவேளை சுறா ஓர்காக்களுடைய வேட்டையில இருந்து தப்பிச்சு போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல திரும்ப அந்த இடத்துக்கு வர 1 வருஷத்துக்கும் மேல ஆகுமா. ஓர்காக்களுடைய வேட்டை இதோட நிக்கல. இந்த உலகத்திலேயே பெரிய உயிரினம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீல திமிங்கலம் கூட இந்த ஓர்காக்களுடைய உணவு தானா. 150 டன் கொண்ட திமிங்கலம், அதாவது 1,50,000 எடை கொண்ட 70 to 90 அடி நீளம் கொண்ட திமிங்கலத்தை கூட இந்த ஓர்காக்கள் கூட்டமா மோதி கடிச்சு திமிங்கலம் உயிரோட இருக்கும் போதே அதனுடைய நாக்க சாப்பிடுங்களாம். திமிங்கலத்துடைய நாக்கு சரியா வளர்ந்த பெரிய யானை அளவுக்கு இருக்குமா. அதையே கூட்டமா கடிச்சு சாப்பிட்டு காலி பண்ணிருங்களாம் ஓர்காக்கள். எல்லாம் சரிதான். சின்ன மீன்ல இருந்து சுறா திமிங்கலம் வரைக்கும் கூட்டமா வேட்டையாடுதுங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஓர்காக்கள் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணுமே. அது என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமா, இருக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதுக்கு காரணம் ஓர்காக்களுக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்பு முறை அப்படின்னு சொல்லப்படுது. இதுங்க 3 விதமான சத்தத்தை கொடுக்குங்களாம். நம்பர் 1, கிளிக் சத்தம். இந்த சத்தம் இது இருக்கிற இடத்துல இருந்து 500 அடி தூரம் வரைக்கும் போயிட்டு இதுங்க கிட்ட திரும்ப வருமா. இந்த சத்தத்தை வச்சுதான் எந்த வகை மீன் எங்க இருக்கு அப்படின்னு ஓர்காக்கள் கணிக்குமா. நம்பர் 2, விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் கொடுக்குமா. இந்த சத்தம் ரொம்ப தூரத்துக்குலாம் போகாதான். வேட்டையாடும் போது தொடர்பு கொள்ளக்கூடிய சத்தமா இதை பயன்படுத்துங்களாம். நம்பர் 3, பயங்கர பிரபலமான ஓர்கா கால் அப்படின்னு அழைக்கக்கூடிய பெருமொழி எழுப்பக்கூடிய சத்தம். ஒரு விமானத்துடைய என்ஜின் சத்தம் மாதிரி பயங்கர சத்தமா இருக்குமா. வேட்டையாடும் போது ஓர்காக்கள் இந்த 3 சத்தத்தையும் கண்ணா பின்னான்னு பயன்படுத்துங்களாம். இதுவரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் கூட இதுங்க என்ன பேசிக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடக்கு பசிபிக் பகுதியில 2 வகையான ஓர்காக்கள் வாழுது. ஒன்னு ரெசிடென்ட், இன்னொன்னு டிரான்சியன்ட். ரெசிடென்ட் ஓர்காக்கள் அங்கேயே வசிச்சு மீன்களை மட்டும் உணவா எடுத்துக்கிட்டு வாழுங்க. டிரான்சியன்ட் ஓர்காக்கள் கடல் நாயிலிருந்து திமிங்கலம் வரைக்கும் உணவா எடுத்துக்கிட்டு வாழுங்களாம். இந்த வகை ஓர்காக்கள் சத்தமே இல்லாம சைலண்டா வந்து இரைய பிடிச்சு சாப்பிடுங்களாம். சில சமயம் இந்த யுக்திய தன்னுடைய குட்டிக்கும் கூட சொல்லி கொடுக்குங்களாம். இதுல ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, இரைய பிடிக்க அலையோட கரை பக்கத்துல ஓர்காக்கள் வருங்களாம். அப்படி கரையோட கரையா வந்து வேட்டையாடும் போது கரை ஒதுங்குற மாதிரி ஆபத்துக்கள் கூட நிகழுமா. இருந்தாலும் கூட காரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட ஓர்காக்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுது. இதுவரைக்கும் இதுங்க கடல்ல யாரையும் தாக்குனது இல்ல. ஆனா அடைக்கப்பட்ட இடங்கள்ல, குறிப்பா தண்ணீர் பூங்காக்கள்ல சில பேருடைய உயிரை காவு வாங்கி இருக்குங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி ஓர்காக்கள் மனிதர்கள் மாதிரியே ஒளி எழுப்பக்கூடிய ரெக்கார்ட்ஸும் வெளியாகி இருந்திருக்கு. இந்த தகவல் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.